ஏப்பா உன் தீப்பெட்டி இருந்தா கொடு. என்ன குச்சிய காணா? நீ தீப்பெட்டி தானே கேட்ட, குச்சியை கேட்கலையே. யோ, தீப்பெட்டி கேட்டா உலகம் பூரா குச்சியோட தான் கொடுப்பாங்க. நமக்கு அவ்வளவு விவரம் பத்தாதுங்க. இங்கேயும் அதே குரல். பக்கத்துல எவனாச்சும் உட்கார்ந்து இருப்பான், திரும்பி பார்த்தா அவன் மூஞ்சி தெரியும். நம்ம அவன் நினைச்சு இவன்ட்ட பேசுவோம். அந்த நேரம் பார்த்தா அவன் மறைஞ்சிருவான். நம்ம இவன்ட்ட செருப்படி வாங்கிட்டு வீட்டுக்கு போகணும். யார்ட்டையும் பேசாம எப்படி எந்திரிச்சு போயிட்டா? பிரதர், நீ நான் தான். ஒரிஜினலா? எப்படி நம்புவேன்? என்னால நம்ப முடியுது. அப்ப ஒரிஜினல் தான். ஆமா, எங்க இவ்வளவு தூரம்? இனிமே நம்ம 2 பேரும் அண்ணன் தம்பியா பழகலாம். நம்ம 2 பேருமா? இருக்கட்டும். ஆமா, இதுல யார் அண்ணன் யார் தம்பி? நீ தம்பியா இருக்கும்போது நீ அண்ணனா இருக்க போறியா? நீ தம்பியா இருக்கும்போது அதான் நீ அண்ணனா இருந்துக்கிறேன்னு சொல்ற. நீ தம்பியா இருக்கும்போது நீயே தம்பியா இருக்கு. ஐயோ, கொத்தா இருக்க முடிய கூவமாக்கி குழப்பி நாரடிக்கிறியே. அடிச்ச குவாட்டர் வேற அட்ரஸ் இல்லாம போயிடுச்சடா. அடுத்து வாங்குறதுக்கு துட்டு இல்லையே, நான் என்ன பண்ணுவேன்? நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாதப்பா. இந்த பாத்தியா, நம்ம 2 பேரும் அண்ணன் தம்பிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக ஒரே கிளாஸ சரிபாதியா ஒரு கோடு போட்டு பிரிச்சிருக்க. இது என்ன படி? இளங்கோ. அது என் பேரு செல்லப்பா. என் பேரு. அதனால இதை நம்ம 2 பேரும் பாதி பாதியா குடிக்கிறோம். இப்ப அநியாயத்துக்கு நியாயமா இருக்கேப்பா. முதல்ல நீ குடி. நானா? ரொம்ப சந்தோஷப்பா. நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் பொக்குதே. பொக்கும். நல்லா இருப்ப. நிறைய வேலை இருக்குல்ல. நீ நல்லா இருப்ப. குடி. குடிக்கவா? குடி குடி குடி. ஏரியா வந்துருச்சா? இன்னும் இருக்க. கோடு வரல. கரெக்டா இருப்போம்ல. என்ன இது? என் பாதியை குடிச்சுட்டு உனக்கு சரி பாதி வச்சிருக்கப்பா. சரி பாதி சரியா இருக்கு. அதுல என் பாதி எங்க? நான் என்ன சொன்ன உங்ககிட்ட? இந்த கோட்டுக்கு மேல இருக்கிறது என்னுடைய பாதி, கீழே இருக்கிறதா உன்னுடைய பாதின்னு சொன்னேன். எதுக்காக உன்னுடைய பாதியை விட்டுட்டு என்னுடைய பாதியை குடிச்ச? ஏப்பா, மேல இருக்கிறத விட்டுவிட்டு கீழே இருக்கிறத மட்டும் எப்படிப்பா தனியா குடிக்க முடியும்? அடியில ஓட்டப்பட்டு உறிஞ்சவா முடியும்? அப்படியே உறிஞ்சாலும் மேல இருக்கிறது வந்துராது. இப்ப இவ்வளவு பேசுற இல்ல, இந்த அறிவு உனக்கு முதல்ல இருந்திருக்கணும். நீ என்ன பண்ணிருக்கணும்? இந்த குடின்னு கொடுத்த இல்ல, வேண்டானே. இந்த பாருங்க, மேல இருக்க பாதி உங்களுடைய பாதி, அதை நீங்க குடிச்சிட்டு கொடுங்க, அப்புறம் நான் குடிக்கிறேன்னு சொல்லிருக்கணும்ல. மூளை இல்ல உனக்கு? சார் மூளை. ஐயோ, எல்லாமே லேட்டா நடக்குது. மூளை கொடுக்கிற நேரம் இதான. போயா போமல. அறிவில்ல உனக்கு? இருப்பா விட்டாப்பா. சோறுங்க என்ன திங்கிறீங்க? ஆளே இல்லாம அங்க என்ன பேசிட்டு இருக்க நீ? என் பாதியை கொடு. எப்பா, தெரியாம நடந்துருச்சுப்பா. இருக்கிறத குடிச்சிட்டு ஆள விடுப்பா. நான் என்ன எச்சகல நாயா? நீ குடிச்ச மீதியை நான் குடிக்கிறதுக்கு எச்சையே பண்ணாத என்னுடைய பாதியை நீ எனக்கு கொடு. எப்பா, உன் பாதி எப்படிப்பா கொடுக்க முடியும்? ஏன்டா என் பாதியை நீ குடிக்கும் போது என் பாதியை நான் குடிக்க கூடாதா? ஐயோ, உன்னை என்னைக்கு சந்திச்சனோ அன்னைக்கே பாதி உசுறு போச்சு. உள்ள ஒரு பொம்பளை குளிச்சுக்கிட்டு இருக்கு. அண்ணே, நல்ல சந்தர்ப்பம் எடுங்கண்ணே. இதுல என்ன குடிச்ச காயிடா சொல்றீங்களா? சொன்னாங்களா அவசரப்படாதீடா. கேட்காம இருந்தா தானே கிக்கு. ஏமா, எவ்வளவு நேரம் அண்ணன் முதுகியா எடுத்துக்க பாரு. மூஞ்ச காட்டுமா. ஒரு ஆளுக்கு 5 குத்து தான். நீ பாட்டுக்கு எக்ஸ்ட்ரா குத்தி அந்த ஆளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயி போச்சுன்னா பின்னாடி வரவங்க ஏமாந்து போயிடுவாங்கல்ல. நம்ம தொகுதியில உன்ன மாதிரி எல்லாருக்கும் அடிக்கணும்னு ஆசை இருக்காது. போயா, இன்னும் 400 பேர் அடிக்க வேண்டியது. 400 பேரா? நீ ஏன் கத்துற? பின்ன என்னடா, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு இப்படி எலெக்ஷன் மாதிரி கியூல இருந்து அடிக்கிறீங்க? இங்க ஒருத்தன் தப்பு பண்ணாக்க சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் விரல்ல மை வச்சு முறை பிரகாரம் கல்லடி இல்லாம நல்லடியா அடிச்சு பெண் எடுக்கிறதா வழக்கம். டேய், அடியில இல்லடா நல்லடி கல்லடி. கிளவி எல்லாம் தீட்டு வந்து அடிக்கிறீங்க. என்னைக்குடா முடியுது? ஒரு நாளைக்கு 50 பேர் மணிக்கு 400 பேருக்கு எத்தனை நாள் ஆகும் நீயே கணக்கு போட்டுக்கியா? அப்படின்னா